என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஐஸ்வர்யவான்களே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 21 வரை. ஐஸ்வர்யவான்களே. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். மத்தேயு 19:24. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான்தான், யோபு ஐஸ்வர்யவான்தான். இவர்கள் எல்லாரும் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள், பாராட்டப்பட்டவர்கள். ஏன்? அவர்கள் ஐஸ்வர்யவான்களாயிருந்தாலும் தேவனுக்கே அடிமைகளாயிருந்தார்கள், ஐஸ்வர்யத்திற்கு அல்ல. ஐஸ்வர்யம் தன்னில்தானே தீமையுடையது அல்ல, ஆனால் அதன் மீது ஆசை கொள்கிறோமே, பொருளாசை, அதுதான் பாவமாகிறது. கொலோசேயர் 3:5. தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் கடிதத்தில் பவுலடிகளார் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து சில நல்ல ஆலோசனைகளை கூறுகிறார். 1. ஐஸ்வர்யவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இருமாப்பான, அதாவது பெருமையான சிந்தை கூடாது. சிலர் ஐஸ்வர்யம் ஓர் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதுகின்றனர். இது தவறு. ஐஸ்வர்யத்தை அதிகமாய் நம்புதல் கூடாது. பணம் இருந்தால் போதும், எதையும் வாங்கிவிடலாம், எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுவது தவறு. சகலவித நன்மைகளையும் அவற்றில் ஒன்றான ஐஸ்வர்யத்தையும் நமக்கு அளிப்பவர் ஆண்டவர் என்று உணர்ந்து அவர் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும். 2. ஐஸ்வர்யத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும். ஐஸ்வர்யத்தை கொண்டு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும். பணத்தால் ஐஸ்வர்யவான்களாக ஆகாமல் நற்கிரியைகள் அதிகமாய் செய்வதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். தேவைப்படுவோருக்கு தாராளமாகவும் உதாரத்துவத்தோடும் கொடுக்க வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி சிந்தித்து பரலோக வாழ்வை வளப்படுத்த இந்த ஐஸ்வர்யம் உதவுமா என்று வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அந்த வகையில் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஐஸ்வர்யத்தை தருபவர் ஆண்டவர், அதற்குரிய கணக்கை அவரிடமே ஒப்படைக்க வேண்டியிருக்கும். ஐஸ்வர்யத்தை தருபவர் ஆண்டவர், அதற்குரிய கணக்கை அவரிடமே ஒப்படைக்க வேண்டியிருக்கும். தீர்மானம்: உழைப்பேன், சம்பாதிப்பேன், சிக்கனமாய் செலவழிப்பேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை ஏழைகளுக்கும் கொடுத்து விடுவேன்.